ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா வீக்கெண்டு, இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, நாள் அந்த மாதிரி சண்டே. ஸோ அதனால சின்ன வெங்காயம், மணத்தக்காளிக்காய் கீரை, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுதான் ஒரு தளிகை பண்ணலாம் அப்படின்ட்டு என் பொண்ணு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி சில ஐட்டங்கள்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு குக் பண்ணணும், நீ உன் வீடியோவை பின்னாடி போய் தேடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ தமிழ்ல வேற எழுதுற, எனக்கு தமிழையும் படிக்க தெரியாது, ஸோ அதனால எனக்கு திருப்பி இன்னைக்கு அந்த மெனு பண்ணு, நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ அவளுக்கோசரம் தான் இன்னைக்கு இந்த மெனு பண்றேன் நான். ஒன் மோர் திங், என்னோட இதுல டைட்டில்ல ஒரு நேம் நான் டைப் பண்ணேன் அப்படின்னாக்கா, அன்னைக்கு என்னது கருப்பு கொண்டக்கல்ல சுண்டவத்தல் போட்டு குழம்புன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அது பாட்டுக்கு இங்க ஸ்வீட் பொட்டேட்டோ என்னது ஸ்டூ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கீழே எல்லாரும் கேட்குறா ஸ்வீட் பொட்டேட்டோ எங்க அப்படின்னு. அதுவே ஆட்டோ கரெக்ட் ஆகுது, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாவே அது அப்புறமா இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணினேன். சம்டைம்ஸ் இது ஆட்டோ கரெக்ட் ஆகி தப்பா காட்டினாக்கா அந்த தம்ப்நெயில்ல நான் ஒரு எழுதியிருக்கேன் இல்லையா, அதுதான் நான் போட்டிருக்கிறது. சம்டைம்ஸ் அது என்னன்றது உள்ள போய் பார்த்துக்கோங்க. மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இது என்னோட பிரச்சனை இல்லை, அதுவே ஆட்டோ கரெக்ட் ஆகி யூடியூப்ல வரைச்சு அது பிரச்சனையா வருது. ஒரு நாள் கழிச்சு அதுவே ஆட்டோ கரெக்ட் ஆகி கரெக்டாகவும் வந்துடுறது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு உண்டான தளிகை ஒரு சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி தளிகை தான், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் நேத்திக்கு மாலா ஃபேஷியா போயிருந்தேன், அதை நாளைக்கு போடுறேன். நாளைக்கு ரொம்ப பிஸி டேவா இருக்கும், கணேசா சதுர்த்தி வருது, அபார்ட்மெண்ட்டுக்கு ஷாப்பிங் போகணும் நான். ஸோ அதனால உங்களுக்கு நேத்திக்கு போன மாலாவேஷியா கவரேஜ் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு உண்டான தளிகையை இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் காய் வாங்கிட்டு வந்தேன், போய் கீரை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மணத்தக்காளிக்காய் கீரை கிடச்சிது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு தளிகை. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார். ரொம்ப நாள் ஆச்சு, சண்டே அன்னைக்கு யூஸ்வலாக எங்கள் இடத்துல சின்ன வெங்காய சாம்பார் இருக்கும். ஸோ இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் வேறு ஏதாவது காய் ஒன்று அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு, தக்காளி, வெங்காயத்தை குக்கரில் போட்டுடலாம். நேற்றுக்கு என் பொண்ணு ஃபோன் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேம்மா, எனக்கு வெங்காய சாம்பாரும் ஸ்பினாச், பேபி ஸ்பினாச் அங்கே க்ளீன் பண்ணி பாக்ஸில் அழகாக கிடைக்கும். ஸோ கீரையும் நான் பண்ண போகிறேன். எனக்கு வீடியோவை பின்னாடியெல்லாம் போய் பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, அதனால் நீ திருப்பியும் வீடியோ போடு, நான் அதை பார்த்து பண்ணிவிடுறேன் அப்படின்னு. ஸோ அவளோட இஷ்டத்துக்கு தான் இன்றைக்கி தளிகை இருக்க போகிறது. ஸோ இப்போ இதை அலம்பிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்து குக்கரில் விசில் விட்டுக்கலாம். சின்ன வயசில் இருக்கும்போது வெங்காய சாம்பார்லாம் எங்கள் அம்மா சண்டே பண்ணுவாள். அப்போல்லாம் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போல்லாம் வெங்காயம் என்ன ரீசன் தெரில, அந்த அளவுக்கு வாசனை எனக்கு தோணலை. ஸோ அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுங்கோ, சாதாரண எங்கள் அம்மா அப்படி பண்ண மாட்டா, இப்படியெல்லாம் குக்கரில் போட்டலாம். ஆனால் நான் இப்போல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை பருப்போடு உரிச்சதில் ஒரு பார்ட்டை வெங்காயத்தையும் தக்காளி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா வாசனையாக இருக்குது சாம்பார். அதர்வைஸ் நேரம் வதக்கினா அது ஒரு டேஸ்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த அப்படியே என்ஹான்சிங் ஃப்ளேவர் கொஞ்சம் பருப்போடு வேக விட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் வேக வைக்கச்ச போட மாட்டேன், அப்புறம்தான் போடுவேன். ஸோ ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டா போகிறோம். ஸோ நான் யூஸ்வலாக எவ்வளோ புளி எடுத்துக்கிறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் பொண்ணுக்கு அப்புறமா நீ எவ்வளோ புளி எடுத்தேன்னு சொல்லலைன்னுவா. ஸோ அதனால் ஒரு டம்ளர் ஜலத்தில் இவ்வளோ புளி எடுத்து மைக்ரோவேவில் 30 செகண்ட் வச்சேன்னா புளி சீக்கிரமாக கரைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல் எசன்ஸும் புளியிலேருந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு பருப்பு வெங்காயம்லாம் ரெடியாக எடுத்து, அதே போல் இப்போ சாம்பார் பண்ணிக்கிறதுக்கு வானலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வத்த மிளகா, மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயம் உரித்தது, சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், பெருங்காயம், உப்பு, புளி ஜலம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான சாமான்கள். வானலி கொஞ்சம் சுட்டுட்டும், சில நேரங்களில் நான் குத்தரிச்ச எண்ணெய் ஜாஸ்தி விழுந்துருத்துன்னு சொல்கிறேன், உடனே பின்னாடி எண்ணெய்
ஜாஸ்தின்னு சொன்னால் புரியல எனக்கு. நானே சொல்லிடுறேன் தப்பாக இருந்ததுன்னா தப்பு அப்படின்ட்டுன்னு. ஸோ எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வெந்தயம் கூட போடுவேன், எனக்கு பிடிக்கவும் செய்யும். ஃபைபர், அது சாப்பிட்டா கசக்கெல்லாம் கசக்காது, நல்லா பொரிஞ்சுடுத்துனா இன்ஃபேக்ட் எனக்கு டேஸ்டியாக தான் இருக்கும், கசப்பே தெரியாது அதில். ஸோ இப்போ நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்செடுத்து, வெந்தயமும் செவக்க ஆரம்பிச்செடுத்து, கருவேப்பிலை, வத்தமிளகா, பெருங்காயம், சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். யூஸ்வலாக நான் ஃபஸ்ட்டு சாம்பார் பொடி போடுவேன், பட் இன்றைக்கி வெங்காயன்றதுனால அது கொஞ்சம் வதங்கணும். அதுக்குண்டான உப்பு போட்டுடலாம், சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, புளிஜலம், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். பார்த்தெல்லாம் நல்லா புளிஜலம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து, குழம்பு பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். எஸ், ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு குக்கரை ஆன் பண்ணி ஒரே ஒரு சவுண்டு விட்டு எடுத்துடலாம். சாம்பார் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் போட்டெல்லாம் மட்டும். ஸோ இப்போ இது ஒரு 2 சவுண்டு வந்துருத்தோன்னா, சரி, ஒரு சவுண்டு வந்துருத்துனா நமக்கு சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ என் பொண்ணுக்கும் இந்த மெத்தடு தான் எங்கள் ஆத்துல அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதனால் அவளுக்கு அதே மெத்தட்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் ரெடி ஆகிடுதுன்னா நம்ம இப்போ இதே இதுலேயே கீரையை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் பார்த்துருவோம். ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடும், சான்ஸே இல்லை. பாருங்க எவ்வளோ மணமாக இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீரையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து போட்டு வச்சு விட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வெங்காய சாம்பார் மணக்க மணக்க ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் கீரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா மணத்தக்காளிக்காய் இலை கொஞ்சம் பாதி கட் பண்ணேன். அப்புறம் பார்த்தேன் சரி பிளெண்டரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நிறுத்திட்டேன் கட் பண்ணுறத. மணத்தக்காளிக்காய் வத்தக்கீரையெல்லாம் நிறையா பேர் சாப்பிட்றதே இல்லை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு மருந்து. ரெகுலர் பேசிஸில் வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட்டு மணத்தக்காளிக்காய் வத்தல் கீரை சாப்பிட்றதுக்கு பழகின்றேல் அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்குமே சின்ன வயசுலேயே பழக்கினேன் அப்படின்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எனக்கு இது பிடிக்காது அது இதுன்னு இன்ஃபேக்ட் பண்ணி கொடுக்குற விதத்தில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும்.
தெரியல, எனக்கு கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டே உடம்புல தெரிய மாட்டேங்கிறதான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ மூடி போட்டுடலாம். நான் குக்கரை வந்து நல்லாவே கீழே அலம்பின்ட்டேன். ஏன்னா வெங்காயம் வாசனை டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மூடியே சும்மா வெறும் அலமின்னு வந்துட்டேன். ஸோ இதை வந்து பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு அரைச்சிக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். ஸோ நான் மிளகா போட்டுருக்கேன். இது இவ்வளோ மிளகா ஜாஸ்தி அப்படின்னு சொல்லாதீங்க, இதில் காரமே கிடையாது. பியாடிகை சில்லி வாசனை கலர் தான், காரம் கிடையாது. ஸோ தேங்காய் எனக்குமே காரம் ஒத்துக்காது, அதனால் நான் கம்மியாக தான் போடுவேன். ஸோ பயப்படவே வேண்டாம். என்னோடய இதில் வந்து நான் காரம் ஜாஸ்தியாக போட மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த மிளகால காரம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் தண்ணி விடாமல் குறக்கறான்னு அரைச்சிட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கா என் பொண்ணோட மிக்ஸி வந்து செகண்ட் ஹேண்டில் ஏதோ வாங்கியிருக்கா போல இருக்குது, அது ஒழுங்காக அரைக்க மாட்டேங்கிறதான், இப்படி தான் அரைக்கிறதான், இது நன்னா இருக்குமான்னு ஒரு கேள்வி. அவளுக்கோசரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே அரைச்சி போடுன்னு சொன்னேன் நான். அவளுக்கோசரம் நான் இதை அரைச்சி போடுறேன். வேணுன்னா நீங்கள் ஜலம் குத்தி பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். ஸோ பருப்பு கீரை நன்னா வெந்திருக்கு. இதை கொஞ்சம் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் நன்னாவே. இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்செடுத்து. இதுக்கு நான் இன்னும் எதுவுமே போடல, உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். ஸோ நான் வச்சுருக்கிற ஹேண்ட் பிளெண்டர் இது தான், ஏதோ இது அமேசானில். ஆக்சுவலாக இதில் தான் நான் டெய்லியே அப்பாவுக்கு சாதத்தை பிளெண்ட் பண்ணி கொடுப்பேன். இது வாங்கியே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நல்லா உழைக்கிறது. இப்போ நான் அரைச்சி வச்சு இதை போட்டுடுறேன். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக வேணும், கிரேவி ஆட்டம் வேணும்னா இதுலேயே கொஞ்சம் ஜலம் ஊற்றி அரைச்சி பண்ணிவிடுங்க. நான் பச்சை மிளகாய்க்கு பதிலாக சிகப்பு மிளகா அரைச்சி விட்டுருக்கேன். ஆக்சுவலாக பச்சை மிளகா வந்து கொஞ்சம் சில பேருக்கு கேஸ்ட்ரிக் பண்ணும், நெஞ்செரிச்சல் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவா சிகப்பு மிளகாயை இதோட அரைச்சிக்கோங்க. வேணும்னா ஒரு சொட்டு ஜலம் குத்திக்கலாம், கெட்டியாக இருக்குது ரொம்பவே. இந்த தேங்காவும் கீரையும் கொஞ்சம் பிளெண்ட் ஆன உடனே இதை எடுத்து அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதோட தாளித்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தேன்னாக்கா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் தொட்டுண்டா. பார்த்தேன்னா கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொதிக்க விட்டால் தான் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லைன்னா கெட்டு போய்டும் சீக்கிரமாக. தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாத்திரமும் ஈரம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அதில் ஏதாவது ஜலங்கள் இருந்தால் அதுவுமே தேங்காய் அரைச்சி விட்ட பாத்திரம், தேங்காய் அரைச்சி விட்ட பண்டங்கள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு பண்ணும். ஸோ ட்ரை வெசலாக இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. கீரையுமே நமக்கு ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் சாதத்தை வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த வதக்கி இந்த வெங்காய குழம்புக்கு சாப்பிட்டா தான் அல்டிமேட் காம்பினேஷன். 2 உருளைக்கிழங்கு மட்டும் வதக்கி விடுறேன். நாலு சவுண்டு வந்தோடனே சாதம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோலோடு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் உருளைக்கிழங்கு தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. பட் ரொம்ப மண் ஜாஸ்தி தெரிஞ்சுது, அதனால் தோலை சீவிட்டு இந்த இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வதக்கல் தான் இது.
உருளைக்கிழங்கு நல்லாவே வதங்கி எடுத்து நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சண்டேக்குண்டான சிம்பிள் தலிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறமா மணத்தக்காளிக்காய் கீரை போட்டு தேங்காய் ஜீரகம் மறைச்சி விட்டு ஒரு கூட்டு மாதிரி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் தலிகை. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.